சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை மறுத்த ஹமாஸ் தோஹா பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர்களை திரும்ப அழைத்த இஸ்ரேல் பிரதமர், காசா நிவாரண தடை விவகாரம், இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகளின் நெருக்கடி அதிகரிப்பு, போர் நிறுத்த நிபந்தனை திட்டத்தை முன்வைக்க ரஷ்யா தவறினால் கூடுதல் நடவடிக்கைகள் விதிக்கப்படும், எச்சரிக்கும் அமெரிக்கா, விண்வெளியிலிருந்து கூட அமெரிக்காவை தாக்க முடியாது, ஹோல்டன் டோமை அறிமுகம் செய்த ட்ரம்ப் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொலிக்குள் போகலாம். தோஹாவில் ஒரு வாரமாக நடந்த தீவிரமான பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப அழைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் பல பணிநிலை பிரதிநிதிகள் கத்தார் தலைநகரில் தங்கியிருப்பதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு செவ்வாய்க்கிழமை மாலை அறிவித்தார். இஸ்ரேலிய அமெரிக்க பிணை கைதியான எடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த வாரம் தொடங்கிய புதுப்பிக்கப்பட்ட போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இன்னமும் எந்த முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்ற செய்திகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், தோஹாவில் சுமார் ஒரு வார தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஆலோசனைகளுக்காக இஸ்ரேலுக்கு திரும்புவார்கள் என்று நெதன்யாகு கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முன்வைத்த கட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட பணைய கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கான அமெரிக்க திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்கிறது என்று பிரதமர் அலுவலகம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இந்த திட்டம் சமீபத்தில் மத்தியஸ்தர்கள் மூலம் ஹமாஸுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் ஹமாஸ் அமைப்பு அந்த திட்டத்தை நிராகரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையை அகற்ற இஸ்ரேலுக்கு நட்பு நாடுகளினுடைய நெருக்கடி அதிகரித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த நாட்டுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் பிரிட்டன் நிறுத்தி வைத்திருக்கிறது. மேலும் இஸ்ரேலுடனான உறவை மறுபரிசீலனை செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூடி ஆலோசனையை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். காசாவின் அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் இஸ்ரேல் அங்கு தரைவழி தாக்குதலை நடத்தி இருக்கின்ற நிலையில் தொடருகின்ற உணவு பற்றாக்குறையால் காசா பகுதி மக்கள் பட்டினிச்சாவை எதிர்நோக்கி இருப்பதாக ஐநாவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு செய்த தவறுக்காக பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட அனைத்து காசா மக்களையும் இஸ்ரேல் தண்டிப்பதாக மனித உரிமை அமைப்புகளும் விமர்சித்து வருகின்றன. மேலும் இந்த போரில் பட்டினியை ஒரு ஆயுதமாக இஸ்ரேல் பயன்படுத்துவதாகவும், இது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான போர்க்குற்றமாகும் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கின்றன. இந்த சூழலில் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் காசாவில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லவிடாமல் இஸ்ரேல் தடை விதித்திருப்பதை வன்மையாக கண்டித்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து பரிசீலிப்பதாக பிரிட்டன், கனடா உள்ளிட்ட சில நாடுகள் எச்சரித்திருக்கின்றன. இந்த சூழலில் காசாவுக்குள் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. இதற்கு நட்பு நாடுகள் கொடுத்த நெருக்கடிதான் காரணம் என்று கருதப்பட்டது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் காசாவில் பொதுமக்கள் பட்டினியால் வாடுவதை இனியும் பொறுக்க முடியாது என்று நெருங்கிய நட்பு நாடுகள் இஸ்ரேலிடம் கோரியிருக்கின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் இஸ்ரேலுக்கு இனி உதவிகள் வழங்க முடியாது என்று அந்த நாடுகள் எச்சரித்திருக்கின்றன. ஹமாஸை முற்றிலும் தோற்கடித்து அவர்களிடமுள்ள பிணை கைதிகளை மீட்கும் இஸ்ரேலிய நோக்கம் நிறைவேற காசாவுக்குள் குறைந்த அளவிலாவது உணவுப் பொருட்களை அனுமதிக்க வேண்டியிருக்கிறது என்று நெதன்யாகு திங்கட்கிழமை கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றி காசாவிற்குள் ஒரு சில லொரிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டன. இருந்தாலும் காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து மிக கடுமையான தாக்குதல் நடத்தி வருவதற்கு நட்பு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுக்கிடையே இஸ்ரேலுடன் நடத்தி வருகின்ற அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தி வைப்பதாக பிரிட்டன் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி கூறுகையில், காசாவை முற்றுகையிடும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தவறான செயலுக்கு பிரிட்டன் துணை போகாது. காசாவில் ஹமாஸுடன் மோதலின் போது இஸ்ரேலினுடைய போர்க்கால கொள்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை பிரிட்டன் நிறுத்தி வைப்பதாகவும், மேற்கு கரையில் குடியேறிகள் மீது பொருளாதார தடைகள்
சிறையில் விதிப்பது உட்பட பிற தண்டனை நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி செவ்வாய்க்கிழமையன்று அறிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் பேசிய லாமி, பிரதமர் நெதன்யாகு காசா மக்களை அவர்களின் வீடுகளில் இருந்து தெற்கே உள்ள ஒரு மூலையில் விரட்டி அவர்களுக்கு தேவையான உதவியினுடைய ஒரு பகுதியை மட்டுமே அனுமதிக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்று அமைச்சர் ஸ்மோட்ரிச், இஸ்ரேலிய படைகள் காசாவை சுத்தப்படுத்துவது, எஞ்சியிருப்பதை அழிப்பது, அங்கிருக்கின்ற பாலஸ்தீனர்கள் மூன்றாம் நாடுகளுக்கு இடம்பெயர்வது உள்ளிட்ட விடயங்களை பற்றி பேசியிருக்கிறார். இதை நாம் என்னவென்று அழைக்க வேண்டும்? இது ஒரு தீவிரவாதம், இது ஆபத்தானது, இது அருவருப்பானது, இது கொடூரமானது. மேலும் நான் அதை மிகவும் வலுவான வார்த்தைகளில் கண்டிக்கிறேன் என்றும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் தலையிட்டு நிறுத்த வேண்டிய பொறுப்பு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்றும் லாமி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கிழமையன்று முன்னதாக பிரிட்டன் பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர் வெளியிட்ட கருத்துக்களை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. காசாவில் இஸ்ரேலின் விரிவாக்கப்பட்ட தரைவழி பிரச்சாரத்தால் தான் திகிலடைந்திருப்பதாக ஹெய்ட் ஸ்டார்மர் தெரிவித்திருந்தார். காசாவில் அப்பாவி குழந்தைகள் மீண்டும் மீண்டும் குண்டுகள் வீசிக் கொல்லப்பட்டதை பொறுக்க முடியாது. இது இஸ்ரேலின் கொடூரமான போர்த்தந்திரம். காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே பிணை கைதிகளை மீட்பதற்கான ஒரே வழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் போர் நிறுத்த நிபந்தனை குறித்த முறையான திட்டத்தை ரஷ்யா வழங்க தவறினால் கூடுதல் தடைகளுக்கு உள்ளாக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. நாங்கள் ரஷ்யாவை நம்ப தயாராக இல்லை. முதல் தடவையாக போர் நிறுத்தம் வேண்டும் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறினார். அதே சமயம் எதிர்கால அமைதி ஒப்பந்தம் குறித்து ஒரு குறிப்பாணையில் உக்ரைனுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக இருப்பதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கருத்து தெரிவித்திருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், ரஷ்யாவின் இத்தகைய தாமதம் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யாவினுடைய உண்மையான நோக்கத்தை காட்டும். போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு என்ன தேவை என்பதற்கான விதிமுறைகளை ரஷ்யர்கள் எழுதப் போகிறார்கள் என்பது எங்கள் புரிதல். அதன் பின்னர் அது பரந்த பேச்சுவார்த்தைகளை அனுமதிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் அந்த விதிமுறைகளுக்காக காத்திருக்கிறோம். பின்னர் அந்த விதிமுறைகள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தவுடன் புடினின் கணக்கீடு பற்றி எங்களுக்கு மிகச்சிறந்த புரிதல் கிடைக்கும். ரஷ்யா அமைதியை தொடர விரும்பவில்லை என்றாலோ போர் முயற்சியை தொடர்ந்தாலோ கூடுதல் தடைகள் என்ற நடவடிக்கை சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோல்டன் டோம் என்கின்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உலக நாடுகள் தங்களது பாதுகாப்பு கட்டமைப்பை மேம்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கி வருகிறது. பிற நாடுகள் தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை வைத்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மட்டுமே விண்வெளிப்படையை வைத்திருக்கிறது. அதேபோல தற்போது பிற நாடுகளிடமில்லாத கோல்டன் டோம் என்ற அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்பை அமெரிக்கா உருவாக்க இருப்பதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய ட்ரம்ப், தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வெளிநாட்டு ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தலில் இருந்து நமது நாட்டை பாதுகாக்க ஒரு அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கட்டமைப்பேன் என்று அமெரிக்க மக்களுக்கு உறுதியளித்தேன். அதைத்தான் இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான டிசைனை தேர்ந்தெடுத்து விட்டோம். இந்த கோல்டன் டோம் உருவாக்கப்பட்ட பின்னர் விண்வெளியில் இருந்து ஏவுகணையை ஏவினாலும் அது அமெரிக்காவில் விழாதபடி இந்த அமைப்பு தடுத்துவிடும். நமது இரண்டாவது அதிபர் பதவிக்காலம் முடிவதற்குள் இது நிறைவடையும். இதில் இணைய கனடாவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கோல்டன் டோம் கப்பல் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் என எந்த ஏவுகணையாக இருந்தாலும், அணு ஆயுத தாக்குதலாக இருந்தாலும் அதில் இருப்பது பாதுகாப்பை வழங்கும் என பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸேத்தம் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மதிப்பு $175 பில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையில் முதல் கட்டமாக $25 பில்லியன் இதற்காக ஒதுக்கியிருக்கிறார். அடுத்த 20 ஆண்டுகளில் இதற்கான செலவு $500 பில்லியன் இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு அமெரிக்க விண்வெளிப்படை ஜெனரல் மைக்கேல் குட்லின் தலைமை தாங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.